ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத நடப்பு நிகழ்வு தான் பார்க்குறோம். அந்த வருஷத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வில்லியம் கோட்டையின் புதிய பேர் என்ன? சரிங்களா, வில்லியம் கோட்டையின் புதிய பேர் என்னன்னா விஜய் துர்க். சரிங்களா. ரெண்டாவது பாருங்கள், தெற்கு அரைக்கோளத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் எங்கு திறக்கப்பட்டதுன்னா தென்னாப்பிரிக்காவில் திறக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து 3ஆவது கொஸ்டின், சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் நிறைவடைவதை எந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது? சரிங்களா. எந்த விழானா கும்பமேளா. சரிங்களா. கும்பமேளா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா. அதாவது சூரியனை வியாழன், சரிங்களா, சூரியனை வியாழன் சுற்றி வர ஒரு 12 ஆண்டுகள் ஆகுமா. அந்த ஆண்டுகள் நிறைவடைவதை தான் கும்பமேளா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது, வியாழன் தனது சுழற்சியை 12 முறை நிறைவு செய்ய 144 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. 12 முறை, அதாவது வியாழன் தனது சுழற்சி 12 முறை நிறைவு செய்ய 144 ஆண்டுகள் ஆகும். அதே மாதிரி இது அடுத்த கும்பமேளா 22ஆம் நூற்றாண்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது 4ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஆந்திரத்தின் விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தெற்கு கடலோர ரயில்வே எனும் புதிய மண்டலத்தை உருவாக்க மத்திய அமைச்சரவை கடந்த 2019 முன்மொழிந்தது. சரிங்களா. அதாவது தெற்கு கடலோர ரயில்வே எனும் ஒரு புதிய மண்டலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மத்திய அமைச்சரவை 2019 முன்மொழிந்திருக்கிறாங்க. சரிங்களா. எப்போ முன்மொழிந்தாங்கன்னா 2019. எங்கன்னா விசாகப்பட்டினத்தில். சரிங்களா. அடுத்தது, அமெரிக்காவில் நுழைய ஆபத்தான பாதை எது? அமெரிக்காவில் நுழைய ஆபத்தான பாதை எதுனா டாங்கி ரூட். சரிங்களா. டாங்கி ரூட். கனடா மெக்சிகோ வழியாக அமெரிக்காவில் நுழைய 2 டாங்கி ரூட்டுகள் உள்ளன. சரிங்களா. கனடா மெக்சிகோ வழியாக அமெரிக்காவில் நுழைய 2 டாங்கி ரூட்டுகள் உள்ளன அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கழுதை போல் பல நாட்கள் நடந்து செல்வதால் இதற்கு டாங்கி பாதை என பெயர் பெற்றது. சரிங்களா. கழுதை போல் பல நாட்கள் நடந்து செல்வதால் இதற்கு டாங்கி பாதை என பெயர் பெற்றது. சரிங்களா. அடுத்தது, நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் உள்ள ஐநாவின் நீதி பிரிவான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மீது பொருளாதார தடை விதித்த நாடு எது? எந்த நாடுனா அமெரிக்கா. சரிங்களா. அடுத்த 7ஆவது கொஸ்டின் பாருங்கள். OR-4 விண்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 0.3 to 2.3% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்போ நிகழ உள்ளது பார்த்தீங்கன்னா 2032 தான் இந்த விண்கலை பூமியை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2.3 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. எதுனா OR-4 அப்படி ஒரு விண்கலம். சரிங்களா. அடுத்தது, தற்போது யானைகளின் எண்ணிக்கை 2961 எந்த மாநிலத்தில் உயர்ந்துள்ளது? 2961 எந்த மாநிலத்தில் உயர்ந்துள்ளதுன்னா தமிழ்நாட்டில் உயர்ந்துள்ளது. சரிங்களா. அடுத்தது, தாமிரவருணி கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? சரிங்களா. அந்த 3 ஆறுகளும் எப்போது இணைப்பு திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா 2009 பிப்ரவரி 21 தான் தொடங்கி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா. 2009 பிப்ரவரி 21 தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இதோட மதிப்பீடு பார்த்திங்கன்னா 369 கோடி மதிப்பீடு. கலைஞர் அவர் பீரியடில், அதாவது கலைஞர் அவர் ஆட்சியில் தான் இதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அதை கிடப்பில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஸ்டாலின் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் தேதி ஸ்டாலின் பிப்ரவரி 7, சரிங்களா, பிப்ரவரி 7ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது 10ஆவது கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் தலைமையிலான சுய உதவி குழுக்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துவதற்காக ட்ரோன் வழங்கும் திட்டம். சரிங்களா. ட்ரோன் வழங்கும் திட்டம். அந்த திட்டத்தோட பேர் என்ன பேர்னா நமோ ட்ரோன் தீதி திட்டம். சரிங்களா. நமோ ட்ரோன் தீதி திட்டம். சரிங்களா. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 44 பெண்களுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளன. சரிங்களா. எத்தனை பெண்களா? 44 பெண்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நாட்டில் குடிபெயர்வு நடைமுறைகள் சட்டம் எந்த ஆண்டிலிருந்து நிர்வகிக்கப்படுகிறது? எந்த மாதம் வெப்பமான மாதம் என்று ஐரோப்பிய வானிலை மையம் அறிவித்துள்ளதுன்னா ஜனவரி மாதம் தான் ரொம்ப அதிகமான வெப்பமான மாதம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. யாருன்னா ஐரோப்பிய வானிலை மையம். சரிங்களா. அடுத்து 13ஆவது கொஸ்டின் பாருங்கள். உலகில் அதிக வெப்பம் நிறைந்த ஆண்டுனா 2024. சரிங்களா. உலகில் அதிக வெப்பம் நிறைந்த ஆண்டுனா 2024. உலகில் அதிக வெப்பம் நிறைந்த மாதம்னா ஜனவரி மாதம். அது ஐரோப்பிய வானிலை மையம் அறிவித்திருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது, பெண் பாலினத்துக்கு, அதாவது பெண்கள் பாலினத்துக்கு மாறியவர்கள் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தடை விதித்த நாடு எதுனா அமெரிக்கா. சரிங்களா. அதாவது ஜென்ரல் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகளை பங்கேற்க தடை அப்படின்னு விதிச்சிருக்காங்க. எந்த நாடுனா அமெரிக்கா. சரிங்களா.
அமெரிக்காவில் தேசிய மகளிர் விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 5. சரிங்களா, இது அமெரிக்காவில். அதேமாதிரி 2028க்கான கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸ் நடைபெற உள்ளது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 15ஆம் கொஸ்டின். 2023 செலுத்தப்பட்ட எந்த விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிலவில் தரையிறங்காமல் விழுந்து நொறுங்கியது? சரிங்களா. ஸோ அது எந்த விண்கலம்னா லூனா 25. ஸோ எந்த நாடுனா ரஷ்யா. சரிங்களா. அடுத்து 16ஆம் கொஸ்டின் பாருங்கள். சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் முதல்வர் தொடங்கி வைத்தார்? எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் வந்து ஒரு 3800 கோடியில் வந்து அமைக்கப்பட உள்ளதாக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரிங்களா. அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.